அண்மை செய்தி. வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் கொடுத்து விஜயபாஸ்கர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக திமுக வேட்பாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவினை செய்திருந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட விஜயபாஸ்கர் 1,05,773 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்க வேட்பாளர் முருகேசனை விட 62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கே செல்லப்பாண்டி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் வெற்றியை எதிர்த்தும் அவர் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரியும் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என கோரி தேர்தல் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளருக்கு ஆதரவாக தனக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக கோரி 10,000 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய் கூப்பன்கள் விநியோகம் செய்திருப்பதாகவும், மேலும் வாக்காளர்களுக்கு பிரிட்ஜ் வழங்க கூப்பன்கள் விநியோகம் செய்து தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். எனவே விஜயபாஸ்கர் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரியிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக விஜயபாஸ்கர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர்.